விவர்ஸ். ஓரளவு எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய துணி துவைக்கிற வேலை இருந்தது. ஃபுல் துணி, பெட்ஷீட்டு, பானை பிடிக்கிற துணி, அதாவது கிச்சன் டவல், அதாவது கிச்சன் துணிங்க. அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுற வேலை, அப்புறம் வீட்டுக்கு மாப்பு போடுற வேலை, இந்த மாதிரி எல்லா வேலையும் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு வழியாக நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து சமையல் பண்ண போகிறேன். அதாவது லஞ்சு ரெடி பண்ண போகிறேன். லஞ்சு என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அடுத்தது வந்து நான் சொரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். நேற்று உள்ள ரசம் இருந்துச்சு, போதும். இன்றைக்கி சொரக்காய் கூட்டும் கத்திரிக்காய் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ வேலையை முடித்ததுனால எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் எப்போவுமே நான் வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கே அந்த டைமில் நான் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் நான் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பேன். இன்னும் எப்படி நம்ம வேலை முடித்தாலும் வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும் வீட்டில். அதனால் வேலை வந்து முடியாது. எப்போவுமே வீட்டிலலாம் வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும், செய்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும், செய்து சாப்பிட்டுட்டு இருக்கணும். அதனால் வேலையெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நடுவில் காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சமையல் லஞ்ச் ஆரம்பிக்க போகிறேன். லஞ்சில் நான் என்னென்ன சமையல் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்றதை வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நிறையா வாஷிங் மிஷினில் பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் கிச்சன் டவல், அதுக்கப்புறமா ஒயிட் ட்ரெஸ்ஸு, வெள்ளை கலர் துணி எல்லாமே நல்லா துவைச்சி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் தேவைப்பட்டது. அதனால தான் காஃபி போட வந்திருக்கேன். நம்மளும் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ நம்ம பெட்ஷீட் வந்து வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னாட்டா அதில் வந்து தூசிகள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து போடும் இந்த பெட்ஷீட்லலாம். அதனால் கண்டிப்பாக 10 டேஸ்க்கு ஒரு முறைனாச்சும் நம்ம பெட்ஷீட்டை துவைச்சி தான் யூஸ் பண்ணணும். அந்த அழுக்கோடு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பெட் ஸ்ப்ரெட்டும் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். பில்லோ கவரும் அந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப உள்ள அழுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் லெமன்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா கழுவி விட்டனால நல்லா சுத்தமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு பொருளையும் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னும் போது அந்த பொருள் வந்து சுத்தமாகவும் இருக்கும், கெட்டும் போகாது, பார்க்க அழகாகவும் இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் காஃபி தண்ணி அடுப்பில் வச்சுட்டேன், காஃபியும் போட்டுட்டேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்க மாட்டேன். நாங்கள் வந்து ஃபில்டர் காஃபி தான் குடிப்போம். எனக்கு அதுதான் பழகிடுச்சு. இப்போ காஃபி குடித்தோன்னே ஒரு தெம்பு வரும். அந்த தெம்போடையே நம்ம சமையல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒருத்தருக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பிடிக்கும், ஒருத்தருக்கு டீ பிடிக்கும். அதனால் நம்ம யாராக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 11 o'clock 12 o'clock ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். என்ன சமையல் பண்ண போகிறேன்னா, சொரக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் வந்து கூட்டு பண்ண போகிறேன். எனக்கு வந்து டைம் பாஸ் வந்து ஒரு நாள் பழைய படம் பார்ப்பேன், இல்லை ஒரு நாள் பொம்மை நாடகம் பார்ப்பேன். நான் இன்றைக்கி வந்து பொம்மை நாடகம் பார்த்துக்கிட்டே காய்கறிலாம் அறிய போகிறேன். நான் இன்றைக்கி என்னென்ன காய் செய்ய போகிறேனோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஒன்று வந்து சொரக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றனால வீக்லி ஒன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக சொரக்காய் வந்து செய்துருவோம். அதனால் உங்களுக்கு வீடியோவில் கூட சொரக்காய் சாம்பார் அடிக்கடி என்னோடய வீடியோவில் இருக்கும். இப்போ இன்றைக்கி வேறு மாடலில் பண்ணலான்னு பார்க்குறேன். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக சமையல் பண்ண முடியுமோ, இப்போ ரிலாக்ஸாக இருக்கும்போது எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுமையாக செய்யலாம். இப்போ அர்ஜெண்ட்டாக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ஒரு சமையலை பண்ணிடலான்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சா வந்து சீக்கிரமாக பருப்பு வெந்துடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இந்த சொரக்காவை அரிஞ்சிக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். தனியாக பாத்திரத்தில் வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் குக்கரில் துவரம் பருப்பும் பாட்டில் கடை, அதாவது சொரக்காவையும் சின்ன இது கட் பண்ணி போட்டு ஒன்றாவே வேக வச்சிட போகிறேன்.
துணிலாம் துவைச்சி முடித்து காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். இதை அப்படியே வாஷ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு சீக்கிரமாக ஆகணும். அதனால் நான் குக்கர்லேயே கொஞ்சம் பெருசாக கூட அரிஞ்சு போட்டுக்கிடலாம் இது சுரக்காயை. ஏன்னா ரெண்டுமே நல்லா குழைய வேகணும். அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா குழைய வேக வச்சுருவேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் நல்லா குழைய வேகும். தண்ணி கொஞ்சம் குக்கரில் கம்மியாக வச்சுட்டா அடி பிடிச்சிரும் குக்கரும். அதனால் பார்த்துக்கோங்க எவ்வளோ அளவு வைக்கணும்னு தெரியும். என்ன ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு தெரியும். நான் வந்து என்னோடய கணக்கை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் 2-3 நேரம் பருப்பு அப்படியே தீஞ்சு போயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன். அதனால் தான் இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் வந்து டிப்ஸு கொடுக்குறேன். இந்த பாருங்கள் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அடுத்தது தக்காளி. இதுக்கு நான் புளி போட மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே புளிப்பு தான். இப்போ இதில் வந்து தக்காளி, துவரம்பருப்பு, சொரக்காய் தோலெல்லாம் உரிச்சு போட்டேன். அடுத்தது பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டால் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் அதோட. அடுத்தது பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் போல் சாம்பார் வெங்காயம் போட்டு அப்படியே வேக வச்சிடுறேன். இந்த பாருங்கள் பூண்டு இதையும் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டேன், சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இதை மட்டும் நான் போடல. சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் 3 போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டால் இதில் வந்து அப்படியே பிடிச்சிக்குது மஞ்சக்கரை. அதனால் சாப்பாடு செய்யும்போது சாதம் வந்து மஞ்சள் கலராக இருக்குது. அதனால் நான் தாளிக்கும் போது மஞ்சள் போட்டுக்கிறேன். இப்போ வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தூள் அது போட்டிருக்கேன். பச்சை மிளகா, சொரக்காய், தக்காளி, சாம்பார் வெங்காயம், துவரம்பருப்பு இது இவ்வளோ போட்டு நான் வேக வச்சுக்கிடுறேன். சொரக்காய் பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளே அடுத்தது வந்து கத்திரிக்காய். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறது வித்தியாசமாக செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நான் எனக்கு தேவையான அளவு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும். நமக்கு சமையல் வேலை சீக்கிரமாக முடியும். இது வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் அரிஞ்சு வச்சுக்கிடுறேன். இதை பாருங்கள் இந்த மாதிரி நான் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து நான் வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறேன். மிளகு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ எல்லா கத்திரிக்காயும் எப்படி இருக்குது? நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இது கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ சொரக்காய், துவரம்பருப்புலாம் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அது வேகிறதுக்குள்ளே கத்திரிக்காவை நம்ம தயார் பண்ணலாம். கத்திரிக்காய் வறுவலை அதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறேன். முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார் நல்லா காஞ்சி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் எனக்கு தேவையான அளவு மிளகு எடுத்துக்க போகிறேன். மிளகு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ கத்திரிக்காய் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்ச வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு சின்னதாக தக்காளி புளிப்புக்காக. இப்போ நான் இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சோம்பு தான் போட போகிறேன் இதில் தாளிக்கிறதுக்கு. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன்.
இவ்வளோ கருவேப்பிலை போட்டுக்கிறேனே. இதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுப்போம். இதை அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வெந்துச்சு. இப்போ இதை அரைச்சிட்டேன். மிக்ஸி ஜாரில் எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுறேன். இது பாருங்க, நல்லா பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். சால்ட்டு போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கிளறு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுப்போம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட வேக வச்சு விடலாம். இது நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சமாக நான் வேணால் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். நம்ம அடுத்த வேலையை கவனிப்போம். சமையல் பண்ணுறதுக்குலாம் 1 hour போதும். பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக விடுவோம். அதுக்குள்ளே இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதனால் இந்த கடாயில் இருக்க கத்திரிக்காவை நான் இதில் மாற்றிக்கிடுறேன். இது கொஞ்சம் பெரிய அடுப்பு, வேகமாக எரியும். அதனால் மாற்றிக்கிடுறேன். இப்போ குக்கரில் இருக்கிறது திறக்க முடியாது. கொஞ்சம் சூடு ஆகுங்கிறது திறக்க முடியும். அதுக்குள்ளே இது நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வந்து ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கிடுறேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இவ்வளவும் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா? அந்த மசாலாவை இதில் போட்டிருக்கேன். ஏற்கனவே மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு காரமே மிளகும், பச்சை மிளகாவும், பூண்டு, இதில் வர காரம்தான். இது நல்லா இந்த தண்ணியிலே வேகட்டும். போதும், இதில் இருக்க தண்ணி போதும். ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ நான் வந்து சாம்பார் தாளிச்சிக்க போகிறேன். சாம்பார் வந்து இதை பாருங்கள், குக்கரில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் குழிக்கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சிக்க போகிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு சட்டியில் வச்சாதான் நல்லாயிருக்கும். அந்த பருப்பெல்லாம் பருப்பு சட்டியில் வேக வைக்கணும். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் வந்து குக்கரில் வேக வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடிட்டோம். காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். சும்மா 2 காஞ்ச மிளகா, ஏன்னா அதில் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன். நல்லா வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் போடணும். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை அதுக்குள்ளே கிளறி விட்டுக்கிறேன். கத்திரிக்காயை ரொம்ப சுவையான வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட் கத்திரிக்காய். கடுகு பொரியுது. நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். வதக்கிப்போம். அதுக்குள்ளே கத்திரிக்காய் நம்ம தடுத்து எடுப்போம். இது கத்திரிக்காய் ஃப்ரை சொல்லலாம், மசியல் சொல்லலாம்,
கத்திரிக்காய் மசியல் தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஃப்ரைனா எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் தான் ஃப்ரை. இது வந்து மசியல் நல்லா மசிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட். நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருவேன். இது காரம்லாம் இருக்காது, சும்மா கலர் தான் வரும். இதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க. சுவையான கத்திரிக்காய் மசியல் தயாராகிடுச்சு. இதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கத்திரிக்காய் மசியல் தயாராகிடுச்சு. இப்போ இது வெந்துச்சு. இந்த பொன்னிறமாக வதங்கிடுச்சு கத்திரிக்காய். அந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம். அதில் வந்து நான் தண்ணியை முதல்ல ஊற்றிடுறேன். சாம்பார் தாளிச்சுட்டே இப்போ இது நல்லா இன்னும் குழிக்கரண்டி வச்சு கடைஞ்சிட்டு போட்டுருவேன். நல்லா கடையணும், அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் வந்து நான் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இது அதுக்குள்ளே நான் மசிச்சுக்கிறேன். நல்லா கொழிக்கரண்டி வச்சு நல்லா சொரக்காவெல்லாம் மசிச்சு அதுக்கப்புறமா இந்த சட்டியில் ஊற்றிடுறேன். சுவையான சொரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணிடுவேன். இப்போ மசியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் மசியல், சொரக்காய் சாம்பார். உப்பு போடல, கருவேப்பிலை தான் போட்டுக்க போகிறேன் சாம்பாருக்கு. மசியல் தயாராகிடுச்சு. இப்போ நான் அந்த குக்கரில் அரிசி ஊற வச்சுட்டேன்னா சாப்பாடு ஆகிடும். ஒயிட் ரைஸு இன்றைக்கி லஞ்சு சுலபமாக முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சாம்பார் வந்து கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வேண்டியதான். இந்த மசியல் தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் மசியல் பாருங்க. சுவையான சொரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் 45 மினிட்ஸ் இல்லை 1 ஹவருக்குள்ளே எல்லா சமையலும் முடிச்சிடலாம். கத்திரிக்காய் மசியல் பாருங்கள், செம்ம டேஸ்டான கத்திரிக்காய் மசியல். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி லஞ்சு கத்திரிக்காய் மசியல், சொரக்காய் சாம்பார், நேற்று வச்ச ரசம், ஒயிட் ரைஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா இந்த சமையல் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.